ஒரு கிராமத்தில் ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் பயங்கரமான கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க கஷ்டத்தை பார்த்து கடவுளே நேரில் வந்து ஒரு 3 தேங்காயை அவங்க கையில் கொடுத்துட்டு, இந்த ஒவ்வொரு தேங்காயும் நீங்கள் என்ன நினச்சிட்டு உடைக்கிறீங்களோ அது உங்கள் வீடு ஃபுல்லாக கொட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கொடுத்துட்டு கடவுள் மறைஞ்சு போய்ட்டாரு. வீட்டுக்கு வந்த பிறகு இந்த புருஷன் வந்து ஒரு தேங்காயை கையில் எடுத்துட்டு, இந்த ஹஸ்பண்ட் வந்து நம்ம வீடு ஃபுல்லாக வந்து பசுமாடாக வரணும்னு நான் வேண்டிட்டு உடைக்க போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அம்மா ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை நம்ம வீடு ஃபுல்லாக நகை நட்டாக விழணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு உடைங்க அப்படின்றாங்க. இவங்க 2 பேத்துக்குள்ளே ஒரு பயங்கர வாக்குவாதம் ஆகிடுது, சண்டை ஆகிடுது. உடனே அந்த புருஷங்காரர் என்ன பண்ணுறாரு, அடைப்பொடி மயிறு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த தேங்காயை உடைச்சிடுறாரு. ஸோ என்னன்னா வீடு ஃபுல்லாக மயிராக வந்துருச்சு, முடியாக வந்துருச்சு. வீடு ஃபுல்லாக முடியாக இருந்தவுடனே இவங்க பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2வது தேங்காயை எடுத்து இந்த முடி ஃபுல்லாக போயிடணும் அப்படின்னு சொல்லி 2வது தேங்காயை இவங்க 2 பேரும் உடைக்கிறாங்க. இப்போ என்னன்னா முடி ஃபுல்லாக போனதில் இவங்க தலைமுடி, பூர்வத்தில் இருக்க முடி, கை காலில் இருந்த முடியெல்லாம் போயிடுச்சு. பார்க்குறதுக்கு கர்ண கொடூரமாக ஆயிட்டாங்க. இப்போ இருக்கிறது கடைசியாக ஒரே ஒரு தேங்காய் தான் இருக்குது. இப்போ இதை என்ன சொல்லி உடைக்கிறதுன்னு சொல்லி இவங்க 2 பேருக்குள்ளே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. நிறைய பணம் வேணும்னு நம்ம உடைக்கலாமா, இல்லை வந்து நம்மளோட அழகு திரும்ப வேணும்னு உடைக்கலாமா அப்படின்ன பிறகு இல்லை இல்லை நம்ம எப்படியாவது பழையபடி பணங்காசு கூட பின்னாடி சம்பாதிச்சிக்கலாம், நம்ம பழையபடியே இருப்போம் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு உடைச்சிருக்காங்க. திருப்பி பழைய நிலைமைக்கே வந்திருக்காங்க. அதனால் எப்போ எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் நம்ம வந்து யோசனை பண்ணி செய்யணும். பேராசை பெரு நஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் திங்க் பண்ணி முடிவு பண்ணணும்.